யேசுமிஷியாவுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராயும்படியாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தமிழ் பைபிளுடைய வயது 310. இந்த தலைப்பின் கீழ் நம்ம ஆராய்கிற போது முதலான ஒரு புரிதல் வேதாகம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, மொழிபெயர்ப்பின் வேதாகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. காரணம், வேதம் என்பது எழுதப்பட்ட மொழி, அது எபிரேயமாக இருக்குது. அதை மொழிபெயர்த்து ஒவ்வொரு மொழிகளிலும் ஒவ்வொருவர் வழங்கி கொண்டிருக்காங்க, அவங்கள மொழிபெயர்ப்பாளர்கள்னு சொல்கிறோம். வேதத்தை எழுதினவங்கள தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷர்கள்னு சொன்னாலும் இதை மொழிபெயர்த்து வழங்கின ஒவ்வொருவரையும் நம்ம மொழிபெயர்ப்பாளர்கள் தான் சொல்கிறோம். இதில் பல மதத்தை சார்ந்தவர்கள் கூட இருக்கிறார்கள். இப்போ வேதம் என்பது எபிரேயத்தில் எழுதப்பட்டு கிரேக்கத்தில், அதன் பின்னதாக லத்தீன் மொழியில் என்று சொல்லி பல மொழிகளில் விரிவடைந்திருக்கு. இப்படி தமிழ் மொழியில் முதலாக வேதம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் தான் ஹென்ரிக்கு ஹென்ரிக்கஸ் அப்படிங்கிறவர். இவர் 1578ஆம் ஆண்டு முதலாவது ஒரு வேதாகமத்தை அச்சிட்டு கொடுக்கிறார் தமிழில். இந்தியாவிலேயே முதலாக அச்சில் ஏறிய மொழி தமிழ். முதல் அச்சரிய அந்த நூலினுடைய பெயர் தான் தம்புரான் வணக்கம். இது இன்று நாம் பரிசுத்த வேதாகம் என்று சொல்லி குறிப்பிடக்கூடிய இந்த நூலினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடியதுதான் இந்த தம்புரான் வணக்கம் என சொல்லக்கூடிய வேதம். இது போர்ச்சுகீஸ் மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டது. இப்படி ஒவ்வொரு மொழியிலிருந்தும் மூல மொழியிலிருந்து மாற்றப்பட்டது போல போர்ச்சுகீஸ் மொழியில் மாற்றப்பட்டு விட்டது. அந்த போர்ச்சுகீஸ் மொழி தெரிஞ்ச இந்த ஹென்ரிக்கஸ்ங்கிறவர் போர்ச்சுகீஸில் இருக்கக்கூடிய இயேசு சபையினுடைய போதகராக இருக்கிறார். இயேசு சபை என்பதில் நமக்கு உடன்பாடு இல்லை. காரணம், இயேசு என்கிற பெயரை பிற்பாடு தான் வருது. அதை சொசைட்டி ஆஃப் ஜீசஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இயேசு சபையினுடைய சிம்பிளை பார்த்தீங்கன்னா IHS அப்படின்னு இருக்கும். ஐ என்றால் ஈசோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எஸ் என்றால் சோட்டர் அப்படின்னு இருக்கும். சோட்டர்னா சேவியர், கிரேக்கத்தில் சோட்டர், அது நீங்கள் லத்தீனில் பார்க்கும்போது சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இதுதான் ஜீசஸ் எங்களுடைய சேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஈசோயஸ்ங்கிற சபையினுடைய பேரை தான் நம்ம இயேசு சபைன்னு வச்சு கூப்பிடுறோம். இந்த இயேசு சபையை பற்றி நம்ம பிற்காலங்களில் நிச்சயமாக பார்க்கலாம். இப்போ இந்த உங்களுடைய புரிதலுக்காக இயேசு சபையினுடைய போதகராக இருக்கக்கூடிய இந்த ஹென்ரிக்கஸ் என்பவர் போர்ச்சுகீஸில் இருந்து இந்தியா வந்தடைந்து தமிழகத்திலே மெசியாவை பற்றி பேசுவதற்காக, உபதேசம் பண்ணுவதற்காக துவங்குற போது இவருக்கு வேதம் தேவைப்படுது. தன்னுடைய மொழியில் இருக்கக்கூடிய அந்த போர்ச்சுகீஸ் மொழியில் இருக்கக்கூடிய வேதத்தை தமிழாக்கம் செய்து தம்புரான் வணக்கம் என்று சொல்லி 1578ஆம் ஆண்டுல நமக்கு கொடுக்கிறார். அதே போலதான் இவர் அச்சுக்கலையின் தந்தை என்று சொல்லி போற்றப்படுகிறார். இவருடைய காலகட்டங்களில் தான் இந்த தம்புரான் வணக்கம் வந்த பிற்பாடு தான் நம்ம என்ன பண்றோம், நூலில் அச்சிடணும் அப்படிங்கக்கூடிய முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம்.